ஒரு தாயும் குழந்தையுமா ஒரு பொருள் காட்சிக்கு போகிறாங்க. அந்த பொருள் காட்சியில் ஜனங்கள் எத்தனையோ பேர் இந்த பொம்பளை மேலே இடிக்கிறாங்க. பார்த்து போகணும் என்னை எருமை மாடுங்க அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொள்கிறாள். ஆனால் ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் ஒரு முரணை வந்தான் வேகமாக அந்த கூட்டத்தில் இடிச்சுக்கிட்டு போகிற போது அந்த குழந்தை மேலே ஒரு இடி இடித்தான். அந்த இடி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இவளுக்கு பிடி விட்டு போச்சு. அந்த குழந்தை கீழே இவளை நழுவி விழுந்துருச்சு. உடனே அவள் அட பேதியில் போக கொள்ளையில் போக நீ நாசமாக போகடா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிற ஆம்பளைங்களாம் கூப்பிட்டு இவனை யாராவது அடிக்க மாட்டீங்களா, கண்டிக்க மாட்டிங்களா, இந்த எருமை மாடுகள்லாம் இங்கே வருதுங்க அப்படின்னு சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவா. இப்போ இந்த பொம்பளை மேலே இடிச்சுக்கிட்டு 1000 ரூபாயை உள்ளே போனான். அதுக்கெல்லாம் அவள் சண்டை போடல. தன் குழந்தையை கீழே தள்ளி விட்ட போது அவளுக்கு பொறுக்கலை. இதே பிரச்சனை தான் இப்போ நம்ம எழுப்பியிருக்கிற கேள்வி. பகவான் தன்னை ஏசுகிறவனை, தனக்கு அபச்சாரம் செய்கிறவனை பொறுத்து கொள்கிறான். தன்னுடைய அடியவனுக்கு தீங்கு செய்கிற போது அவனுக்கு ரத்தம் கொதிக்கிறது. இந்த காரணத்தினால தான் பெரியவங்க சொன்னாங்க, பகவானை விட அடியவர்கள் உயர்ந்தவர்கள். உனக்கு கோபம் வந்தால் பகவான் மேலே கல்லை போடு, அவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் அவனுடைய அடியவர்கள் மேலே ஏதாவது பண்ணினீன்னா நீ தொலைஞ்சே விடலாம்.